சார்பில் மதுரை பாண்டிக்கோவில் அருகே அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் கடந்த 16ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். 3ஆம் நாளில் அறுபடை வீடுகளில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட வேல்கள் திடலுக்கு கொண்டு வரப்பட்டன. 1ஆம் படை வீட்டின் வேலை நரிக்குறவ மக்களும், 2ஆம் படை வீட்டின் வேலை திருநங்கையர்களும், 3ஆம் படை வீட்டின் வேலை தொழிலாளர்களும், 4ஆம் படை வீட்டின் வேலை விவசாயிகளும், 5ஆம் படை வீட்டின் வேலை மாற்றுத்திறனாளிகளும், 6ஆம் படை வீட்டின் வேலை நாட்டுப்புற கலைஞர்களும் எடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அவற்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறுபடை வீடுகளில் உள்ள சுவாமியை தரிசனம் செய்தனர். அது உண்மையிலே நாங்கள் பூர்வஜன் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த முருகப்பத்த மாநாடுக்கு எங்கள் திருநங்கைகளை எங்களை கூப்பிட்டு நல்லபடியாக அந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆண்டவருக்கு வேலை சுமந்துக்கிறது மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி மலை போகலை, 5ஆம் படை திருத்தணிக்கு போகலை. இங்கே பார்த்து ஒரு திருப்தியாக இருக்குது, பார்த்த திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. 6 படை எப்பயும் போய் பார்க்கவும் முடியாது, 3-4 நாள் ஆகும். இன்னைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே நாளில் எல்லாமே கண்ணு தான் பார்த்தோம், போகவே மனசு இல்லை, உட்காந்தே தான் இருக்கும். திருப்தியாக இருக்குது, முருகனை கும்பிட்டதில் திருப்தியாக இருக்குது. அரோகரா அரோகரா அது மட்டும் தான் என் மனசுல இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே முருகனுடைய அருள் தான். இன்னைக்கு இந்த மணி நம்ம சரித்திரத்தில் இந்த மணி 6 படை ஒன்றிணைச்சு இந்த தமிழ்நாட்டு வரலாறுல இது வரைக்கும் ஒரு படைக்காத ஒரு சரித்திரம் படைச்சு இந்த மாநாடு நடத்துகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப 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 இந்த நாட்டுப்புற கலைஞராக சொல்கிறேன். இத்தனை வருஷமாக அந்த நாட்டுப்புற கலைஞரில் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாநாடையும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு திருவிழாவையும் பார்த்ததில்லை. இது திருவிழாவுக்கு மேலே திருவிழாவாக இருக்குது. ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களையும் இதில் ஒரு அணியாக இணைச்சு கொண்டு வந்து இந்த வேலை எடுத்து இங்கே வச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி.